ஹalleluya, குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? நிம்மதியாக தூங்கி எழுந்து கர்த்தரை துதித்துக் கொண்டு உங்களுடைய நாளை தொடங்குகிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை பக்தி முடிந்து விட்டதுங்க. இன்றைக்கு திங்கக்கிழமை எங்க வேலைகளுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்களுக்கு நிறைய வேலைகள் என்று தேவனை அவர் சமூகத்தை அலட்சியப்படுத்தி உங்களுடைய நாளை தொடங்க விடாதீங்க. நீங்க எதையும் நிறைவாக செய்ய முடியாது. தேவனுடைய கரத்துல உங்க வேலை சுமைகளை வைங்க. அவர் உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க அவர் திறமையும் ஞானத்தையும் அவர் உதவியையும் துணையும் அவர் தந்திருவார். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, மக்கு நன்றியப்பா. உம்முடைய சமூகத்திலப்பா உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறதாகவே உம்முடைய கிருபை அதிகமாய் வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு, எல்லா போராட்டங்களையும் போராடுவதற்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தை தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்று எசேக்கியாவை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவனுடைய குமாரனாகிய மனாசே குறித்து நாம நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த அதிகாரம் முழுவதும் வாஸ்து தியானிங்க. இந்த அனுதின தியானமாகவே சில பாயிண்ட்ஸை மாத்திரம் நம்ம ஹைலைட் செய்ய போகிறோம். இதுல இருக்கிற அர்த்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பொருத்தி கொண்டு நாம் அப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாய் நாமும் தேவ சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு வழிக்கு திரும்பும்படி நம்முடைய வாழ்க்கைக்கு இது எச்சரிப்பாக, ஆறுதலாக, பயனுள்ளதா இருக்கிறது என்று நாம் இந்த ராஜாக்களை குறித்து தியானிக்கின்றோம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 12 வருஷத்திலேயே 12 வயது பையன் 12 இயர்ஸ்லேயே அவன் ராஜாவானான். தகப்பனுடைய அருமையான ஆட்சியிலே அவன் பிறந்து வளர்ந்தான். தேவாலயத்தில் தான் வளர்ந்திருப்பான். ஆனால் தேவாலயத்திலே வளர்ந்திருந்தும் கூட பாருங்க, தேவனை குறித்த வாஞ்சை இவனுக்கு இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு இப்படித்தான் இருக்கிறது. சிறு வயதுல சண்டே ஸ்கூல்ல நல்லபடியா வளர்ந்தவர்கள், வாலிப வயதுல எவ்வளவோ வாஞ்சையோடு தேவனுடைய காரியங்கள் செய்தவர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி டிகிரிஸ் வந்த உடனே, அமெரிக்கா போன உடனே, அந்த வேலையில சேர்ந்த உடனே, அந்த பட்டணங்களுக்கு போன உடனே அந்த பக்தி எல்லாம் அடித்து போய்விட்டது போல இருக்கிறது. அதிகாரம் கைக்கு வந்த உடனே, ராஜாவான உடனே இவனுக்கு தினமும் செய்கிற ஆராதனை போர் அடிக்குதோ என்னமோ. திரும்ப அந்த அந்நிய வழிபாடுகளை பின்பற்றி இவன் தாத்தா செய்த விக்கிர ஆராதனைக்கு இவன் திரும்பி அந்த பாடல்களும் இசையும் இவனை கவர்ந்து இருக்கிறதா இருக்கிறது. அவை சுலபமா இருக்கிறது. ஆகவே அவைகளை பின்பற்றுகிறான். அவைகள் மாத்திரமல்ல, அந்த வழிபாடுகளையும் மாந்திரீக காரியங்களையும் பில்லி சூனியங்களையும் அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களோடும் சிநேகம் செய்தானாம். எத்தனை விசுவாசிகள் என்று ஜோதிடத்தை நம்புகிறார்கள். உன்னுடைய சுவாசமும் உன் வழிகள் எல்லாம் எந்த தேவனின் கரத்தில் இருக்கிறதோ அதை நீ உணர்ந்து கொள்ளும் போது எந்த மனுஷனும் உன் எழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் இந்த எழுத்து என்ன, என் தலை எழுத்து என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் தேவன் ஏதோ சிலரை இப்படி வாழுங்கள், சிலரை அப்படி வாழுங்கள் என்று முன்னாடியே எழுதிட்டார் நினைக்கிறீங்களா? இல்லங்க, நீதான் உன் விதியை எழுதுகிறாய். உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறாய் அல்லது நல்வழிப்படுத்துகிறாய். சாய்ஸ் இருக்கு எல்லாருக்கும். நீ எதை தெரிந்து கொள்வாய், அதை பொறுத்தே உன்னுடைய விளைவு இருக்கும் என்று இந்த ராஜாக்களின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோமே. இவன் எல்லா அந்நிய வழிபாடுகளையும் பின்பற்றுகிறான். தேவ பிள்ளைகள் என்று சொல்கிறவங்க இன்றைக்கு உலக சிநேகம் செய்வது என்னங்க இது? உலகத்தின் வழிகளிலும் உலகத்தின் வேஷத்துக்கு ஒப்பாக நடந்து கொள்வது என்ன? அதென்னங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நமக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்கிற வித்தியாசம் என்ன இருக்கிறது? அது என்னங்க அது? நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற வித்தியாசம் என்ன இருக்கிறது? இந்த ஒவ்வொன்றுக்கும் பயப்படுகிறவர்களா ஏன் இருக்க வேண்டும்? என் தேவனுடைய கிருபையில் நான் இருக்கிறேன், எனக்கு எந்த தீங்கும் நடக்காது, என் தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்வார் என்று நம்பாமல் நான் யாரை குறித்து சொல்லுகிறேன் என்றால், ஒரு சிலர் பாருங்க, கிறிஸ்தவர்களா இருந்து தேவனுடைய வல்லமையை அனுபவிக்காமல் வாழ்ந்து, பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து
வசனம் தெரியும், வசனம் வாசித்தாங்க, அன்றைய பரிசேயரை போல இருக்கிறார்கள். ஆனால் அதன்படி வாழாததினால், அது கிரியையில் காண்பிக்காததினால், இப்பொழுது அந்த பைபிளை பிடித்துக்கொண்டு எக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று அந்த பைபிள் வசனங்களை பிடித்துக்கொண்டு அவர்கள் இஷ்டம் போல விமர்சிக்கிறவர்கள் ஒரு சந்ததி இப்போது எழும்புகிறாங்க இல்லங்க. காரணம், உனக்கு எழுத்துக்கள் தெரியும், உனக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லை, பரிசுத்த ஆவியின் தொடுதல் இல்லை. ஆகவே உலக ரீதியாக தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகின்றாய் அல்லது பேசுகின்றாய். உன்னுடைய கை உனக்கு இடரலா இருந்தால் அதை வெட்டி போடு என்றால் அதை வெட்டி போடுவாய் என்ன? உன் கண் இடரலா இருந்தால் பிடுங்கி போடு என்றால் பிடுங்கி போடு என்று அர்த்தமா? இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதைத்தான் பக்தி என்று நினைக்கிறாங்க. பாருங்க, இந்த மனசை இஷ்டம் போல ஏதோ புதிதா இருக்கிறது இந்த பக்தி. என் தகப்பன் சொன்ன பக்தியை விட என் தாத்தா செய்ததே நன்றா இருக்கிறது என்பது போல் தேவனுக்கு தூரமாகிவிட்டான். அவன் செய்வது மாத்திரமல்ல, எசேக்கியா அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை எல்லாம் ஆலயத்திற்கு நடத்தினார். இந்த மனுஷன் முட்டாள்தனமானதை செய்து கொண்டு இந்த தவறான விக்கிராராதனைக்கு, தவறான ஜோதிடத்திற்கு, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பு பாவிகளாய் செய்தான். எவ்வளவு பயங்கரங்க. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். எனக்கு கர்த்தர் அடித்த ஜாதிகளை பார்க்கலும் இவர்கள் அதிக பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் காரணமாயிருந்தான். அவர்கள் இன்னும் அக்கிரமமாக நடந்து கொள்ள காரணமாயிருந்தான். நீ தவறு செய்யும் போது தேவன் பொறுப்பதே பெரிய விஷயம். போகட்டும் என்று கிருபை காண்பிக்கிறார். நீ அநேகரை கெடுத்துக் கொண்டிருந்தால் இன்னும் பார்த்து கொண்டே இருக்க சொல்லுவாய். ஆண்டவரே, நீ உன்னை அழித்துக் கொள்ளுவதே தவறு. நீ மற்றவர்கள் அழிவுக்கு காரணமாய் தடையாயிருந்தால், அவர்கள் வழி தவறு, அவர்கள் தவறு செய்ய காரணமாயிருந்தால் தேவன் பொறுக்க மாட்டார். அந்நிய ராஜா வந்து மனாசேவை, அசீரிய ராஜா வந்து மனாசே தப்பித்து ஓடி போகாமல் 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டான். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தவன் கைதியாக சங்கிலிகளால் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு அந்த அசீரிய ராஜா இவனை கொண்டு சென்று சிறையில் அடைத்தான். இது என்ன நிலைமை பாருங்க. அட, ராஜா அரண்மனையில இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் தந்தால் இந்த பிச்சைக்கார வாழ்க்கை உனக்கு எதுக்கு என்பது போல இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவன் தந்த மேன்மையை இழந்து போய் சாத்தானின் கைகளில் கைதிகளாய் இருந்து விடுகிறார்கள். ஜான் நியூட்டன் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் அநேக கப்பல்களுக்கு அதிகாரியாக இருந்தார். ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் ஒரு அடிமை பெண்ணுக்கு அடிமையாகிவிட்டார், விபச்சாரத்துக்கு. இந்த பெண் பாருங்க, இந்த நீக்ரோ பெண் இவரை எவ்வளவாய் ஆட்டி படைத்தாள் என்றால், அவரை ஒரு நாய்க்குட்டியை போல எனக்கு அந்த ரொட்டியை கொடுக்க இப்படி அலைய விட்டு அவளுக்கு பின்னாக திரியும்படி செய்து கொண்டாளாம். ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் உட்கார்ந்து, என்ன என்னுடைய வாழ்க்கை, நான் யாரு, நான் ஒரு எஜமான் அல்லவோ, இவள் யார் என்னை இப்படி செய்வதற்கு, இவள் ஒரு அடிமை, இவள் என்ன ஆட்டி படைக்கிறாள், நான் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததினால் தான் இது, நான் இப்படி அடிமைக்கு அடிமையாகி விட்டேனே என்று மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டார். அவர் எழுதியதே அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு இங்கிலீஷ் பாடல் இருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய கிருபை என்னை ரட்சித்தது என்று திரும்ப சாட்சி கொடுத்தார். மனாசே அப்படித்தான் அந்த சிறையில் இருந்த போது, என்ன செய்தார் என்று பாருங்க. அங்க 12ஆம் வசனத்துல வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன்னுடைய பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகையில், அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது அறிந்து கொண்டான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது தவறு செய்து விட்டேன் ஐயா என்று மனஸ்தாபப்பட்டான். தன்னை தான் தாழ்த்தி கொண்டு தன் தவறுகளை அறிக்கை செய்தான். தேவன் அற்புதமாய் இந்த சிறையிலிருந்து விடுவித்து திரும்ப சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தன் அதிகாரத்தை திரும்ப அவனுக்கு தந்தார். அம்மாங்க, நீங்க மனம் திரும்பினால் தேவன் நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். நீங்க தேவனை நோக்கி ஜெபித்தால், நீங்க எத்தனை தவறு செய்திருந்தாலும் அதற்காக தேவன் பகை பிடித்து பழி வாங்குகிறவர் அல்ல, மன்னிக்கிறவர் அவர்.
துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அவன் மரிப்பதில் எனக்கு கொஞ்சமேனும் சந்தோஷம் இல்லை என்றார். அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் தன்னுடைய வழிகளை திருத்திக் கொள்வதே எனக்கு சந்தோஷம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப ராஜாவான போது அவனுக்கு புத்தி வந்தது. இந்த முறை திரும்ப தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டான். திரும்பவும் ஆலயத்தை பழுது பார்த்து சரி செய்தான். அனாவசியமானவைகளை அவன் கட்டி வைத்த எல்லாவற்றையும் இடித்து போட்டான். தேவனுக்கு பலிபீடம் கட்டினான். அங்கே ஜெபிப்பதையும் பலி செலுத்துவதையும் மீண்டும் தொடங்கிவிட்டார். அங்கே 19ஆம் வசனம் பார்த்தால் அவனுடைய விண்ணப்பமும் பாருங்க, ஜெபிக்க விண்ணப்பம் செய்ய தொடங்கினார். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் எப்படி இறங்கினார் என்பது சாட்சி கொடுக்கும்படி தொடங்கினான். அநேக விதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டார். 17ஆம் வசனம், ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள், என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த பலிகள் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்திலே பலி செலுத்தினார்கள். பலிபீடங்களை கட்டி நன்றி பலிகளை செலுத்தி அவன் கடைசிக்கு அவனுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு அதன் பிறகு மரிக்கும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டு தாழ்மையாய் வாழ்ந்தார். தொடக்கம் சரியில்லை, ஆனால் இவன் முடிவு சரியா இருக்கிறது. தொடக்கத்திலே நன்றாயிருந்து முடிவிலே கெட்டு போனவர்களை குறித்து அநேகரை பார்த்தோம். ஆரம்பத்தில் சரியா இருந்து நடுவிலே பக்தி வந்து திரும்பவும் கடைசியில் எழுந்து போனவர்களையும் பார்த்தோம். அதனால்தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். உன்னுடைய ஆரம்பம் சரியா இருக்கணும். உனக்கு உண்டாயிருப்பதை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது இன்னும் அதிக ஜாக்கிரதையா இரு. இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை கத்துக்கொள். நன்றியுள்ள இருதயத்தை கொண்டிரு. தாழ்த்திக் கொள்ளு, உயர்த்திக் கொள்ளாதே. உயர்த்திக் கொள்கிறவன் விழுந்து போவான். தாழ்த்திக் கொள்ளும் போது உயர்த்துகிற தேவன் இருக்கிறார். நடத்துகிறவர் உன்னோடு இருக்கிறவர் இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களே அவர் அலங்கரிக்கிறார். பெருமையுள்ளவர்களே அவர் வெறுக்கிறார். இந்த மனாசே அவன் தொடக்கத்திலே சிறுபிள்ளை சேஷ்டைகளை போல 12 வயசுல தவறான வழியில சென்ற போதும் அதையெல்லாம் சரி செய்து அதன் விளைவுகளை சந்தித்தார். அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அப்படி சிறுமைப்பட்ட போது தன்னை தாழ்த்தி முரட்டாட்டம் செய்யாமல் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்திலே அவன் திரும்பவும் அவன் இழந்த கிருபைகளை மீண்டும் பெற்று இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக் கொண்டார். அவர் ராஜ்யத்தை சம்பாதித்துக் கொண்டார். அதன் பிறகு கொஞ்சம் மேலும் பிசாசுக்கு இடம் தரவில்லை. தன்னுடைய தவறுகளை எல்லாம் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அதை திருத்திக் கொண்டார். தேவனுடைய நாமத்தில் இருக்கிற மேன்மையை உணர்ந்தார். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. பாருங்க, தேவனை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து நன்றாக தெரியும். ஏசாண்டவரை குறித்து தெரியும். ஏசாண்டவர் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஏசாண்டவர் எனக்காக மரித்தார் என்பார்கள். ஒரு சில நாட்கள் மாத்திரம் உறுதியாயிருப்பார்கள். ஆனால் இந்த பக்தியில வளராமல் விருத்தி அடையாமல் கொஞ்ச நாள் பக்தியாக விசுவாசத்தில் இருந்துவிட்டு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகிறவர்கள் உண்மையாகவே அவர் அன்பை ருசி பார்த்தார்களா? கர்த்தரை தேடுகிற நாட்கள் உண்மையிலேயே தேவனை தேடுகிறாங்களா, அல்லது ஒரு ஆச்சாரமாய் அன்றே பரிசேயரை போல என்னங்க அதுல இருக்கிற எழுத்து மாறாமல், அதுல ஒரு உறுப்பு மாறாமல் அந்த வார்த்தைகளின்படியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். வெந்தயத்திலும் சீரகத்திலும் கூட தசமபாகம் கொடுப்பார்களாம், ஆனால் இரக்கம் மாத்திரம் காண்பிக்க மாட்டார்களாம். மேலே பக்தியுள்ளவர்கள் போல இருந்தாலும் அதன் வல்லமையை உணராமல் இருப்பார்களாம். இந்த கடைசி காலத்தில் இந்த நிலைமை தான் இருக்கிறது. இந்த மனாசே இப்படி இருக்க காரணம் அவன் பெற்றோர் என்று சொல்ல முடியாது. பெற்றோர் பக்தியோடு இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வளரும் போது அவர்கள் எடுக்கிற முடிவுகளை பொறுத்துதான் அவங்க வருங்காலம் இருக்குமே தவிர எந்த தகப்பனும் கூட ஆசீர்வாதங்களை சேர்த்து தன் பிள்ளைகளுக்கு தர முடியாது. எந்த தாயும் கூட தன்னுடைய பக்தியும் செபத்தையும் மூட்டை கட்டி பிள்ளைக்கு தர முடியாது. உன்னுடைய வழியை மாற்றி உன்னை சரியான வழிக்கு கொண்டு வரும்போது நீ அந்த வழியில தொடர வேண்டும், தேவனுடைய வழியில. அப்பொழுது விருத்தி அடைவாய், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவாய். தவறு செய்வது சாதாரணமே, அந்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது பயங்கரம். தவறு செய்கிறவனை தேவன் மன்னிப்பார், ஆனால் தவறை ஒத்துக்கொள்ளாமல் மறைக்கிறவனை, தவறு செய்து திரும்பம் செய்து கொண்டு உட்கார்ந்திருப்பவனை தேவன் இறங்கவே முடியாது. மனசை மனஸ்தாபப்பட்டார், தாழ்த்தி கொண்டார், அறிக்கை செய்து கிரியையிலே தான் மாறினான் என்பதை காண்பித்தார். தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் மரித்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கும் தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அநேக முறை அப்பா எங்களுடைய பக்தி போர் அடித்ததென்று இந்த மன்னா எங்களுக்கு எதற்கென்று சொன்ன இஸ்ரவேலரை போல
இந்த அழகான விசுவாச பாடல்கள், விசுவாச வசனங்கள் பழகிவிட்டு இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் புதிதா இருக்கிறது என்று, விந்தையா இருக்கிறது என்று தவறான வழிபாடுகள், தவறான காரியங்கள் செய்து தவறானவைகளை விரும்பி உலக காரியங்களுக்கு ஈர்க்கப்படுகிறவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. உமக்கு தூரமாகி நாங்கள் செழிக்க முடியாதென்று, உம்மை மறுத்து நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியாதென்று உணர்ந்து, விசுவாசங்களை பிடித்து கைதிகளாக்கும் முன்பே, நாங்கள் அடிமைகளாய் பாவத்துக்கு மாறும் முன்பே எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொண்டு, எங்கள் வழிகளை சரி செய்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள அப்பா. உம் வசனத்தை ஒரு நாளும் கேட்கிற உம் பிள்ளைகள் அனைவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயம் தேவன் உங்களுக்கு பதில் தருவார். டாக்டர் ஜெய்பால் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரம் 7 மணிக்கு அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.